ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெயா ஸ்ரீராம். இன்றைக்கி உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு கடாயில் கொஞ்சம் கடலெண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, கடுகு, கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து சின்ன பீஸாக வெட்டி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்க. கொஞ்சம் பெருசாக வெட்டினா நம்ம வந்து மூடி போட்டு தான் வேக வைக்க போகிறோம், தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறதில்ல. ஆனால் பெருசாக வெட்டினா வேகிறதுக்கு லேட் ஆகுங்கிறதுனால நான் இந்த சைஸ்க்கு வெட்டியிருக்கேன். இது ஒரு தடவை கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. அப்பப்போ எடுத்து அப்போ கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அது வந்து கீழே வந்து கடாயில் ஒட்டிடும். ஒரு தடவை கிளறி விட்டுட்டு திரும்பியும் மூடி வச்சு வேக வைங்க. முக்கால் பாகம் வெந்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நான் வந்து காரத்துக்கு என்ன சேர்த்துருக்கேன்னா சாம்பார் பொடி தான் சேர்த்துருக்கேன். சாம்பார் பொடி சேர்க்கறதுனால உருளைக்கிழங்கு பொரியல் வந்து டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். மிளகாத்தூள் பொடியோட சாம்பார் பொடி சேர்த்து பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். நான் எப்போவுமே சாம்பார் பொடி தான் சேர்ப்பேன், ரொம்ப அருமையாக இருக்கும். மொறுன்னு வர்றதுக்கு நான் என்ன சேர்த்துருக்கேன்னா சோளம் மாவு, கார்ன்ஃப்ளவர் தான் சேர்த்துருக்கேன். அதை கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறதுனால நம்மளுக்கு வந்து நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும் உருளைக்கிழங்கு பொரியல். அதனால் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சாம்பார் சாதம், தயிர் சாதம், லெமன் ரைஸ் எல்லாம் நல்லா மொறுன்னு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். பசங்க வந்து வெறுமனே எடுத்து சாப்பிடுவாங்க. ஆல் டைம் ஃபேவரேட்னால் பசங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு தான். அதை நீங்கள் இந்த மாதிரி பொரியல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா மொறு செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா சாப்பிடுவாங்க, அருமையாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை வந்து ஹிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.